வணக்கம். ஒரு வன்முறைச் செயல் ஒரு பெரிய மகாகாவியத்தையே உருவாக்குமா? கேட்டாலே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆனா அதுதான் உண்மை. இன்னைக்கு நாம உலகத்தோட முதல் கவிதை, அதாவது முதல் ஸ்லோகம் எப்படி பிறந்துச்சுங்கிற அந்த அற்புதமான கதையை தான் பார்க்க போறோம். பாருங்க, இந்த வார்த்தைகள் தான் எல்லாவற்றிற்கும் ஆரம்பம். ஒரு எதிர்பாராத நேரத்துல ஒருத்தரோட வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகள் ஒரு மகா காவியத்துக்கே விதையா இருந்துச்சு. சரி வாங்க, அந்த நாடகீயமான நிகழ்வுக்குள்ள போய் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம கதையோட ஹீரோ நீதியின் வடிவமான வால்மீகி முனிவர். அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தேவ ரிஷியான நாரதரை சந்திச்சு பேசிட்டு வராரு. அதனால மனசு ரொம்ப தெளிவாவும் அமைதியாவும் இருக்கு. அந்த அமைதியான தருணத்துல தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. வால்மீகி வழக்கம் போல தன்னோட காலை கடமைகளை முடிக்கிறதுக்காக தமசா நதிக்கரைக்கு வர்றாரு. சுத்தி இருக்கிற இயற்கையோட அமைதி, அந்த ஆத்தோட தூய்மையான தண்ணி, இதெல்லாம் அவர் மனச ரொம்ப ஆழமா தொடுது. அப்போ அவர் தன்னோட சீடன் பரத்வாஜரை பார்த்து சொல்றாரு, ஒரு நல்ல மனிதனோட மனசு மாதிரி இந்த புனிதமான இடம் எவ்ளோ தெளிவாவும் தூய்மையாவும் இருக்கு பாத்தியா அப்படின்னு. பாத்தீங்களா, இந்த வார்த்தைகளே அவரோட உள் மன அமைதியை நமக்கு தெளிவா காட்டுது. ஆனா அந்த ஆழ்ந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. யாரும் எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான செயல் அந்த மொத்த அமைதியையும் கலைக்கப் போகுது. அப்போ அங்க காதல்ல ஒன்னொடொன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு இருந்த ஒரு ஜோடி கிரௌஞ்ச பறவைகளை பாக்குறாரு. இயற்கையோட அழகுக்கும் காதலுக்கும் ஒரு அடையாளமா அந்த பறவைகள் அங்கே விளையாடிட்டு இருக்கு. திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு வேடன் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம முனிவரோட கண் முன்னாடியே அந்த ஜோடியில இருந்த ஆண் பறவைய அம்பு எய்து வீழ்த்திடுறான். அந்த அமைதியான சூழலே ஒரு நொடியில மாறி போகுது. அதோட விளைவு உண்மையிலேயே இதயத்தை நுறுக்குற மாதிரி இருந்துச்சு. தன்னோட துணை இரத்த வெள்ளத்துல துடிக்கிறத பார்த்த அந்த பெண் பறவை தாங்க முடியாத துக்கத்துல கதறுது. அந்த ஓலம் வால்மீகியோட இதயத்தையே துளைக்குது. அந்த ஒரு கணத்துல முனிவரோட கட்டுப்படுத்த முடியாத கருணையும் துக்கமும் ஒன்னா சேர்ந்து முற்றிலும் புதுமையான ஒன்றா மாறப்போகுது. இங்க நம்ம ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். வால்மீகியோட இந்த எதிர்வினை வெறும் கோபத்திலிருந்து வரல. அது அந்த பறவைப்பட்ட துன்பத்தை பார்த்து ஏற்பட்ட ஆழ்ந்த அனுதாபத்திலிருந்தும் கருணையிலிருந்தும் பிறந்தது. அந்த துக்கத்தோட வெளிப்பாடா வால்மீகிக்கு தெரியாமலேயே அவர் வாயிலிருந்து சில வார்த்தைகள் வருது. அது ஒரு சாபம். ஓ வேடனே, காதலிலிருந்த இந்த பறவைகளில் ஒன்றை கொன்றதால் நீ ஒருபோதும் புகழோடு நிலைத்து வாழமாட்டாய். இந்த சாப வார்த்தைகள்தான் இந்த உலகத்தோட முதல் ஸ்லோகமா மாறுச்சு. தன்னோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டு வால்மீகிக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியம். அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். நான் என்ன சொன்னேன்? நான் எதை உருவாக்குனேன்? அவர் தனக்குள்ளேயே கேட்டுக்கிறாரு, அந்த பறவையோட துக்கத்துக்கான ஏன் எதிர்வினையா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு. அப்போதான் அவர் உணர்றாரு, அது வெறும் சாப வார்த்தைகள் இல்ல, அதுக்கு ஒரு தாழம் இருக்கு, ஒரு சரியான அமைப்பு இருக்கு, அது ஏதோ ஒண்ணு புதுசா இருக்கு. இங்கதான் ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. துக்கத்தை குறிக்கிற சமஸ்கிருத வார்த்தை சோகம். அந்த வார்த்தையிலிருந்து தான் அவர் தன்னோட இந்த புதிய படைப்புக்கு ஸ்லோகம் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஆமாங்க, சோகத்திலிருந்து ஸ்லோகம் பிறந்தது, வலியிலிருந்து கவிதை பிறந்தது. அவர் சொன்ன வார்த்தைகளை ஆராய்ஞ்சு பார்த்தப்போ அதுக்கு 4 முக்கியமான பண்புகள் இருக்கிறத உணர்ந்தார். அது சோகத்திலிருந்து பிறந்தது, 4 வரிகள் கொண்டது, ஒவ்வொரு வரியிலையும் சமமான எழுத்துக்கள் இருக்கு, அதோட ஒரு இசைக்கருவியோட சேரும் அளவுக்கு ஒரு தாளமும் இருக்கு. இந்த புதிய கவிதை வடிவம்தான் பிற்காலத்துல அனுஷ்டுப் சந்தஸ்னு ரொம்ப பிரபலமாச்சு. சரி, இந்த ஒரு உணர்ச்சிகரமான தருணம் எப்படி ஒரு மகத்தான காவியத்துக்கு தொடக்கப்புள்ளியா மாறுச்சுன்னு இப்ப நாம பார்க்கலாம். ஒரு சாதாரண காலை பொழுது, அதுல நடந்த ஒரு கொடூரமான செயல், அதிலிருந்து பிறந்த உலகின் முதல் ஸ்லோகம். ஆனா கதை இதோட முடியல. படைப்பு கடவுளான பிரம்மனே வால்மீகி முன்னாடி தோன்றி அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கறாரு. இந்த புதிய ஸ்லோக வடிவத்தை பயன்படுத்தி நீ ஸ்ரீராமரோட கதையான ராமாயணத்தை இயற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அப்போ இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கலைங்கிறது வெறும் கற்பனையிலிருந்து மட்டும் வர்றதில்ல, அது கருமை மாதிரி ஆழமான உண்மையான உணர்ச்சிகளிலிருந்தும் பிறக்கும் என்பதற்கு இது ஒரு அருமையான உதாரணம். ஒரு தனிப்பட்ட துக்கம் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு மகத்தான காவியத்தை கொடுத்திருக்கு. இந்த பழங்கால கதை இன்னைக்கும் நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஒரு கண நேர துயரம் காலத்தால் அழியாத ஒரு அழக உருவாக்க முடியுமா? வால்மீகியோட சோகம் ராமாயணம்ங்கிற காவியத்துக்கு உயிர் கொடுத்தது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.